ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தான் சாமி தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இது முருகன் கோவில் கோபுரம். பார்த்திங்கன்னா வேலோடு முருகரே அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு காட்சி நமக்கு கொடுப்பாங்க. அது பார்க்கும்போது மனதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். காலையில் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 மணிக்கெலாம் கோவிலுக்கு வந்துட்டோம். சரி, சூரியன் உதயம் ஆன பிறகு நம்ம குளிக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணி இருக்கும். கரெக்டாக சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 குட்டீஸு எல்லாருமே சேர்ந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அங்கே ஞாயிற்றுக்கிழமை வேறு கூட்டம், சரியான கூட்டம். நல்ல ஒரு சாமி தரிசனம்னு சொல்லலாம். திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தீங்கன்னா முதலில் கடலில் நம்ம நீராடிட்டு அதன் பிறகு 4 கிணற்று குளித்து விட்டு பிறகு துண்டிகை விநாயகர்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருப்பாங்க. அவங்கள வழிபட்டுட்டு தான் முருகரை நம்ம வழிபடணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் இதே மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. 4 கிணற்றில் குளிக்காமல் வரக்கூடாது. ஏன்னா முருகருடைய வேலால் உருவாக்கிய தீர்த்த ஸ்தலம் தான் அது சொல்லுவாங்க. முருகப்பெருமானே வழிபட்டு அந்த குளித்த இடமான அந்த புனித நீரில் நம்ம குளிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் போகும்னு சொல்லுவாங்க. அதனால திருச்செந்தூர் 4 கிணற்றில் குளிக்காமல் நம்ம வர வேண்டாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். வாசலே பார்த்திங்கன்னா அர்ச்சனை பொருட்களுக்குள்ள ஜாமான்லாம் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு பை பார்த்திங்கன்னா 100 ரூபாங்கிற மாதிரி அதில் அர்ச்சனை பொருட்களுக்குரிய எல்லா ஜாமான்களுமே அடங்கியிருக்கும். அதை வாங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வரிசையில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். திருச்செந்தூர் கோவிலுக்கு நீங்கள் சாமி தரிசனம் பண்ண வரீங்கன்னா புதன்கிழமை, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களும் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த நாட்களை தவிர்த்து மற்ற நாட்கள் நம்ம வரும்பொழுது சாமி தரிசனம் கொஞ்சம் நம்ம கூட்டம் இல்லாமல் அழகாக முருகரை தரிசனம் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் ஃபேமிலியோடு வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களை சாமி தரிசனம் பண்ணுங்கள். அதன் பிறகு பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் பண்ண லைனில் நின்னாச்சு. லைனில் நிற்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் நெத்தியில் வேல் உருவம் பதிக்கிறாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம தம்பிக்கும் பதிச்சுட்டு பாப்பாவுக்கும் வச்சு விட்டுட்டேன். அது வேல் நெத்தியில் பார்க்கும்போது அந்த முருகரே அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு காட்சி கொடுப்பாங்க. அதன் பிறகு லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் சாமி தரிசனம் பண்ண. தெய்வானை யானை பார்த்திங்கன்னா அன்றைக்கி கூண்டில் தான் இருந்தாங்க. சாப்பிட கொடுக்குற டைம் வந்துருச்சு நாங்கள் போகும்பொழுது பார்த்திங்கன்னா. அதனால கூண்டில் வச்சு தான் உள்ளே சாப்பாடு கொடுத்துட்ருந்தாங்க. அந்த வரிசையில் நீண்ட தூரம் போகும்பொழுது அந்த யானையை நம்ம பார்த்துட்டு போகும்பொழுது மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த கூட்டத்தில் போகும்பொழுது அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த யானையை பார்க்கும்பொழுது நல்லா சின்ன யானையாக தான் இருந்தாங்க. நல்ல ஒரு காட்சி இருந்தது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் சிறப்பு தரிசனம். அந்த லைனில் தான் போனோம். ஏன்னா நம்ம பசங்களெல்லாம் வச்சுட்டு போகிறனால ஃப்ரீ டிக்கெட்டில் போனால் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் சிறப்பு தரிசனம் அந்த லைனில் தான் போனோம். அதில் போயுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம லைனுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி இருக்கும். நம்ம சாமி தரிசனம்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு வரும்பொழுது 1:20 ஆயிடுச்சு மணி பார்த்திங்கன்னா. அதன் பிறகு உள்ளே போயாச்சு. ரொம்ப நீண்ட தூரமாக தான் நம்ம காத்திருந்து முருகரை வழிபட்டோம். அவ்வளோ தூரம் வந்தது இந்த முருகரை பார்த்ததோடைய அந்த அந்த தூரத்துலேருந்து வந்த ஒரு களைப்பே தெரியலை. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது முருகரை பார்க்கும் பொழுது. இது பார்த்திங்கன்னா கோவில் உள்ள என்ட்ரன்ஸ் தான் இது. பழங்காலத்து அந்த கட்டிடக்கலை நல்லா தெரிஞ்சது. சாமி தரிசனம் நல்லா பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து சாப்பாடு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். புளி சாதம், லெமன் சாதம் கொண்டுட்டு போயிருந்தேன். யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி கோவிலுக்கு போகும்பொழுது வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வெளியில் போகும்போது சின்ன குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு நம்ம ஒரு ஹோட்டலுக்கோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம அலைச்சலாக இருக்கும். இந்த மாதிரி வீட்டிலேருந்து நம்ம கொண்டு போய் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம அந்த இடத்துலலாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம தங்கும் விடுதின்னு சொல்கிறாங்க. பயணிகள்லாம் தங்கும் விடுதி. தண்ணீர் வசதி தேவைப்படுறவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணீர் வசதி நல்லா இருக்குது. எல்லாமே நம்ம அந்த இடத்துல நீங்கள் பார்த்திங்கன்னா தங்குறதுக்கான இடம் இது நல்லாயிருக்கு. நம்ம கோவில்லேருந்து இப்போ வரிசையில் நிற்கும்போது ஸ்ட்ரைட்டாக நேராக பார்த்திங்கன்னா அந்த மண்டபம் இருக்குது. தங்கும் விடுதி இருக்குது. அதன் பிறகு கோவிலெலாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஜாமான் பூஜை பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதையும் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ரெடி ஆகிட்டோம். ஒரு 2, 2.25 இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் கொடுக்குற இடம் தான். இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த அன்னதானம் போடுற இடம் வந்து இருக்குது. டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து அன்னதானம் சாப்பிடலை. ஏன்னா நம்ம கோயிலை விட்டு வெளியில் வரும்போதே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1:20 போல் ஆயிடுச்சு. நாங்கள் வரும்போதே க்யூவில் வந்து எல்லாருமே நின்றுருந்தாங்க டோக்கன் வாங்கிக்கிட்டு. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே அன்னதானம் சாப்பிட்றவங்களுக்கு. உள்ளே வந்து சாப்பிட்டுக்கிட்டும் இருக்கிறாங்க, வெளியில் பார்த்திங்கன்னா டோக்கன் வச்சு வெயிட் பண்ணிகிட்டும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அன்னதான சிறப்பு வசதிகள்லாம் நல்லா இருக்குது. ரொம்ப உள்ளே பார்த்திங்கன்னா நெரிசலாகவும் இல்லை, நல்லா காற்றோட்டமான இடமாக தான் இருக்குது. ஃப்ரீயாக நல்லா பக்தர்கள்லாம் வந்து சாப்பிட்ற அளவுக்கு அந்த அன்னதானம் போடுற இடம் இருக்குது. நீங்கள் கோவிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பாடுமே நல்லா இருந்தது போல் பார்க்கும்பொழுது தெரிந்தது. மறக்காமல் சாப்பிடுங்க. எங்களுக்கு வந்து டைம் ஆனதுனால நாங்கள் வந்து சாப்பிட முடியல. அதன் பிறகு பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் ரொம்ப அசதியாக இருந்துச்சு போல், தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் தான் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதன் பிறகு பூஜை பொருட்கள் வாங்கின திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி போல் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. வழியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய லாட்ஜஸ்லாம் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து தங்கிக்கலாம். பொருட்களுமே பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள், வீட்டு ஜாமான் பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வழி நெடுகவும் வந்து இருக்குது. நம்மளை வந்து பொறுமையாக பார்த்துட்டு நம்ம திங்ஸ் வாங்குறதெல்லாம் வாங்கிக்கலாம். நல்லா அருமையான பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. வெட்டிவேர் மாலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய மாலையாக இருந்தது. அதன் பிறகு வந்து பஸ் ஸ்டாண்டு எப்படி போகணும்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்ட்ட தான் கேட்டிருந்தோம். அவங்க வந்து வழி சொல்லியிருந்தாங்க. அது எப்படின்னா, நம்ம வந்து கோவிலுக்கு வந்து நேராக நடந்து கோவிலில் வாசலில் இறக்கி விடுறாங்க இல்லைங்களா, ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து நேராக வரணும். வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ரைட் சைடு, கோவிலோட ரைட் சைடு வந்து செருப்பு டோக்கன், மற்றபடி இந்த பேக்லாம் வைக்கிற டோக்கன் கொடுக்குற ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதுலேருந்து நீங்கள் ரைட் சைடு கட் பண்ணினீங்கன்னா அந்த வழி தான் பார்த்திங்கன்னா கடற்பக்கரை பீச்சுக்கு போகிற வழியும் அங்கே தான் இருக்குது. பக்தர்கள் வந்து முடி காணிக்கை செலுத்துறதுக்கான இடமும் அங்கே தான் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு காது குத்துற இடமும் அங்கே தான் இருக்குது. அதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிற வசதி எல்லாமே வசதியுமே அந்த சைடு தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்டுமே அந்த சைடு தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் நேராக கோவிலுக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த படி வந்து எப்போ ஏறுறோமோ அதன் வரையும் பார்த்திங்கன்னா வெறும் தரையாக தான் இருக்கும். படி ஏறுற ஸ்டேஜுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த டோக்கன் வைக்கிற இடத்துல ரைட் சைடு கட் பண்ணினீங்கன்னா நம்ம வந்து அந்த பீச்சுக்கு போகிற ரோடு இருக்குது. அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கூட்டம் வந்து அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம போனதுனால ரொம்ப ஒரு கூட்டமாக தான் இருந்தது. ஆனால் சாமி தரிசனம் முருகரை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக அந்த வேலோடு நின்றுக்கிட்டு நமக்கு பார்க்கும் பொழுது எல்லா சந்தோஷமே நமக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா குட்டீஸு கொஞ்சம் திங்ஸு வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்க இந்த பொம்மை காரை பார்த்ததோடய ஆசை வந்துடுச்சு. அப்புறம் பாப்பாக்கும் தம்பிக்கும் கொஞ்சம் பொம்மை பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரொம்ப அசதியாக இருந்துச்சு நடந்து வரவும். குட்டீஸ் 2 பேருமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே ஓப்பன் பண்ணிட்டாங்க அவங்க வாங்கின பொருட்கள் எல்லாமே. தம்பி பையன் பார்த்திங்கன்னா ஒரு கார், அவனுக்கு கார் இருந்தால் போதும், எந்த இடமா இருந்தாலும் இறங்கி விளையாட ஆரம்பிச்சிருவான். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு பால் வச்ச ஒரு கன் மாதிரி இருக்கும், அதுதான் வாங்கி கொடுத்துருந்தேன். கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் பழம் இதெல்லாம் வந்தது, வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து கிளம்ப ஆரம்பித்தாச்சு. இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் கட்டிட வேலைகள்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து பீச்சுக்கு போகிற வழி, அந்த கட்டிடங்கள்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போகிற இடம்தான். நம்ம பஸ் ஸ்டாண்டில் வந்து மெயினாக போய் இறங்கிடலாம். இது வந்து பஸ்ஸு நிற்கிற இடத்துல போயிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம்னா நம்ம எந்த ஊருக்கு போகணுமோ அங்கே போய் இறக்கி விட்டுருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து பெண்களுக்கெல்லாம் ஃப்ரீ டிக்கெட் தான். ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபான்னு நினைக்கிறேன், ஃப்ரீ டிக்கெட் தான். நம்ம வந்து ஏறிக்கிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம்னா அப்புறம் நம்ம எந்த ஊருக்கு போகணுமோ போய்க்கலாம். இது வந்து பன்னீர் இலை விபூதி. கோயிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா முருகருக்கு காலடியில் வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுக்குறாங்க. போனீங்கன்னா மறக்காமல் வாங்கிட்டு வாங்க. எல்லா நோய்களுமே தீர்க்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் உள்ள விபூதி எடுத்து நம்ம உடம்புல பூசிக்கிட்டோம்னா தீராத நோய்களையும் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் வாங்கிட்டு வாங்க, உள்ளே கொடுப்பாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நான் வாங்கிய முருகர் ஃபோட்டோ
சின்ன குழந்தையா அழகாக காட்சி அளிக்கிறார் முருகர். நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்க்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.